அது சிவியரான ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் கூட அது கண்டிப்பா கட்டுக்குள்ள வர அளவுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடுகள் பற்றி முற்றிலுமா பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்றத ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஒரே வீட்டுல இருக்கும்போது. சோ அதனால இது இப்போ ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபாஸ்டா ரெக்கவரி ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஃபாஸ்டா கிளியர் பண்ணும். வெறும் ஆயின்மெண்ட் மட்டும் தடவுறது நமக்கு ஒரு முற்றிலுமான தீர்வா அமையாது. சோ அப்ப இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷனை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணோம்னா அதுக்கு நிச்சயமா டயட் கண்ட்ரோலோட கூடிய சில பெஸ்டான ரெமெடிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ அது எல்லாமே நேச்சுரல் ட்ரீட்மெண்டா இருந்தாதான் நமக்கு அதுல மேலும் மேலும் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். சரி, ஓகே, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னு ஒரு கிளியரான ஐடியா எல்லாருக்கும் வரணும். சோ முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா இருக்கும்.